தமிழக அரசியல்ல நாளுக்கு நாள் அதிர்ச்சிகரமான சம்பவம் ஏதாவது ஒன்று வெளியாகுது. அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் கூட இல்ல. அதனால அனைத்து கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா, கூட்டணி அறிவிப்பு, பொதுக்குழு கூட்டம், பிரச்சாரம், ரோட் ஷோ அப்படின்னு படு பிஸியாக இருந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அவர்கள் மீண்டுமுமே அவருடைய ரோட் ஷோக்கு அனுமதி கேட்டுமே இருந்தாரு. ஆனால் திமுக அரசு பார்த்தீங்கன்னா, அதற்கு அனுமதி வழங்கல. கரூர்ல நடந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி அனுமதியை மறுத்துட்டாங்க. ஆகையால பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அவருடைய பிரச்சார கூட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காராம். சோ அது மட்டுமல்லாமல் கூடிய விரைவிலேயே நேரலை மூலமாக ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்னு அனைவருடனுமே கலந்துரையாட இருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் அறிவிப்பு வேற. ஆகையால பல எதிர்பார்ப்புகளுடன் தாவேகா தொண்டர்கள், ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தமிழக வெற்றி கழகத்துல தொடர்ந்து பிரபலங்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு பலருமே இணைந்து கொண்டும் இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது நடிகரும் பிரபல கார்பந்தய வீரருமான நம்ம ஏகே அவர்கள் தாவேகா தலைவர் அவர்களை நேர்ல சந்தித்து தமிழக வெற்றி கழகத்துல இணைய உள்ளாரா. சோ இந்த தகவல் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள்ல படும் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. பல ஆண்டு காலமாகவே அஜித் சாரும் விஜய் சாரும் நல்ல நண்பர்கள் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிந்த விஷயம் தான். சோ அப்படி இருக்கையில ஏகே அவர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்துல இணைந்துள்ளது ஏகே ரசிகர்கள் மட்டுமல்ல, தளபதி ரசிகர்களுக்குமே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கா. இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலும் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.